கிராம மிஷனரி இயக்கத்தோட குட்டி ஸ்பெஷல். குட்டி செல்லங்களே, நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? இவ்வளவு அதிர்ஷ்டம் வேற யாருக்குமே கிடைச்சதே கிடையாது. யார வேணும்னாலும் கேட்டு பாரேன் சொல்லுவாங்க. அப்படி என்னதாங்க நீங்க சொல்ல போறீங்க? சீக்கிரமா சொல்லுங்களேன்னு கேக்குறீங்க தானே? சொல்றேன். எக்ஸாம் எழுதாமலே எல்லாரும் பாஸ் ஆயிட்டீங்கன்னு அரசாங்கமே சொல்லிடுச்சுல. 8 மாத லீவு, ஆன்லைன் கிளாஸ். அப்பப்பா, எவ்வளவு நேரம் வேணும்னாலும் நீங்க தூங்கலாம். நோ ஸ்கூல். இப்படி சரித்திரத்துல யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கே. அப்போ நீங்க ஸ்பெஷல் தானே. என்னதான் வீட்டுக்குள்ளேயே நீங்க இருந்தாலும் தொற்று நோய் பரவி விடுமோங்கிற பயம் இருக்குது இல்லையா? ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட முடியலையே, பேச முடியலையே, அப்பப்பா ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? பயப்படவே பயப்படாதீங்க. ஏசப்பா உங்களுக்கு எப்போதும் துணையா இருப்பாங்க. ஓகேவா? ஒரு காட்டு செடி நமக்கு என்ன கத்து கொடுக்க போகுதுன்னு கதை கேட்க போறோம். ஒரு காட்டுல ஒரு பெரிய மரம் படர்ந்து வளர்ந்து அநேகருக்கு நிழல் தரக்கூடிய பிரயோஜனமான மரமா இருந்துச்சு. அதனோட நிழல்ல ஒரு குட்டி செடி ஒண்ணு வளர்ந்துகிட்டே வந்துச்சு. பெருங்காற்று, மழை, கடும் பனி, வெயில் இதெல்லாம் வரும்போது கூட கவலைப்படாம சந்தோஷமா ஜாலியா அந்த பெரிய மரத்தோட நிழல்ல நல்லா வளர்ந்து வந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் விறகு வெட்டி வந்து அந்த பெரிய மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாரு. குட்டி செடிக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. ஐயோ, என்ன இனி யார் பாதுகாப்பாங்க? எனக்கு நிழல் தந்து பாதுகாப்பா இருந்த இந்த மரம் வெட்டப்பட்டுடுச்சே அப்படின்னு கவலைப்பட்டது. உன்னை படைச்ச தேவன் நான் இருக்கிறேன்ல. அந்த சத்தம் கேட்டவுடனே மகிழ்ச்சியா இருந்தது அந்த குட்டி செடி. நல்லா வெயில் பட்டுடுச்சு. செடி உயரமா வளர்ந்துடுச்சு. காத்து பலமா அடிச்சதால வேற ஆழமா உள்ள இறங்கிடுச்சு. மழை பெஞ்சதுக்கு அப்புறமா புதிய துளிர்கள் விட்டு கிளைகள் எல்லாம் வளர ஆரம்பிச்சது. கொடிய பனி பெய்ததும் கூட அழகான பூவுல இருந்து பிஞ்சுகள்லாம் வந்தது. அந்த குட்டி செடிக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நானா இவ்வளவு அழகான செடியா, எல்லாரும் பாக்குற மாதிரி அற்புதமா வளர்ந்துட்டேனேன்னு ஆச்சரியப்பட்டது. இவ்வளவு நாட்கள் என்ன இந்த மரம்தான் பாதுகாத்துச்சுன்னு நினைச்சேன். இல்லவே இல்ல, என்ன படைச்சவர் தான் எனக்கு நன்மை செஞ்சதால என்னால இவ்ளோ கம்பீரமா வளர முடிஞ்சதுன்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுச்சு. தம்பி தங்கச்சி, குட்டி செடி சொன்னதை கேட்டீங்கல்ல? உங்களை படைச்ச ஏசப்பா உங்களை பாதுகாக்க உங்களுக்கு துணையா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க எதுக்குமே கவலைப்படாம ஏசப்பாவையே நோக்கி நம்பிக்கையோட ஜெபிக்கணும். அவர் உங்களை அதிசயமா அற்புதமா பாதுகாத்து உயர்த்துவாங்க. சரியா? இந்த கதைக்குரிய மனப்பாட வசனமும் பாட்டும் கத்துக்கலாமா? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம்.